இருந்தாலும் இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் பேசும்போது சந்தோஷமா பேசி பார்த்த மக்கள்கிட்ட நான் மாநில அரசியலுக்கு மக்களுக்காக நான் வரேன், காட்டுமன்னார் கோயில நான் நிற்க போறேன், பிசிகேவை பலப்படுத்த போறேன், அதனால வந்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கட்சியில யார் யாரெல்லாம் திமுகவோட ஆதரவு இருந்தாங்களோ இப்ப ஷானவாஸ் வந்து எம்எல்ஏ சீட்டு வேணும்னா அண்ணன் திருமாவளவன் கேட்டிருக்கோம், எந்த தொகுதி வேணும்னு கேட்டிருக்கோம். ஆனா அவர் முதலமைச்சர் போய் ஸ்ட்ரெயிட்டா கேட்டாரு, அது திருமாவளவனுக்கே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் திமுகவுடைய விசுவாசிகளையும் அடிமைகளையும் உருவாகிட்டு ஒவ்வொரு கட்சியும் கைப்பற்றுதான் திமுகவுடைய மிகப்பெரிய சிகிச்சை. அது என்னன்னா பணபலம், அவருடைய ஊழல், அப்புறம் அதிகாரம். இந்த குடும்பம் மட்டுமே இருக்கக்கூடிய அதிகாரம் மற்ற கட்சிகளையும் சூறையாடுறாங்க, மற்ற கட்சிகளுடைய உழைப்பையும் திருடுறாங்க, மற்ற கட்சிகளுடைய தொண்டர்களை அவமானப்படுத்துறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் பெரியார் என்ன சொன்னார், ஒரு தனி மனிதனமா சொன்னார், சுயமரியாதையோட இருக்கணும்னு சொன்னார். சுயமரியாதை எங்கிருந்து வந்தது, அவருடைய சொந்த கால நிக்கிறதுல இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் தொண்டர்களை உருவாக்கி ஒரு கொள்கையை உருவாக்கி ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அரசியலில் நிற்கிறதுக்கான காரணம் தன்னுடைய கட்சி தன்னுடைய கொள்கையை மக்கள்கிட்ட நிலைநாட்டி வெற்றி பெற்று எம்எல்ஏக்களை உருவாக்குறதும் எம்பிக்களை உருவாக்குறதும் மக்களுக்கு சேவை செய்யறதுதான். ஆனா அந்த அடிப்படை கடமையான ஜனநாயகத்தையே திமுக புலிதோல்வி தன்னுடைய சொந்த கட்சியிலே வந்துருச்சு. எதிர்கட்சிக்கு சேர்ந்த அரசியல் வேற, எங்களை பார்க்குற அரசியல் வேற. ஆனா 24 கட்சி கூட்டணின்னு சொல்றாங்க, அதுல 7 கட்சிக்கு மேல பேர் யாருக்கும் தெரியாது மக்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கம்யூனிஸ்ட் தோழருக்கு அழுத்தம் கொடுத்து 6லேருந்து 5ஆ குறைச்சி அவங்களை சிறுமப்படுத்தி அவங்க அந்த கட்சியை வந்து ஒழிக்கிறதுக்கான வேலையை செய்கிறது தமிழ் வெற்றி கிழங்கு கிடையாது. திமுகங்கிறத நான் பதிவு பண்ணி ஒரு 5 வருஷமும் தேர்தல் வரும்பொழுது மட்டும்தான் திமுக கடைசி 5 நாள்ல நாமினேஷன் முன்னாடி திட்டத்தன்மை செய்யுது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கோ, எங்கெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிராக ஒரு செயல் இருக்கோ அங்கெல்லாம் பெரியார் குரல் கொடுத்தார், அண்ணா குரல் கொடுத்தார். ஆனால் அண்ணா உருவாக்கிய கட்சி, ஜனநாயகத்துக்காக உருவாக்கிய கட்சி அன்னைக்கு எப்படி வந்து பக்தாச்சலம் வந்து காங்கிரஸ்ல ஒரு அதிகார மீறலை உருவாக்கும் பொழுது மக்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி ஸ்டாலின் சார் இன்னைக்கு ஒரு பக்தாச்சலமாக மாறி இருக்காரு. அவர் கூட்டணி கட்சிகளை ஒழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்திருக்காரு. அதோட இதுதான் அதிமுகவை தன்னுடைய சுயத்தை ஒழித்து 4 எம்எல்ஏ திமுகவா மாற்றி இன்னைக்கு அந்த கட்சியே ஒழிச்சிருக்காரு. அந்த லேட்டஸ்டா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் மாநில அரசுக்கு வரேன், மாநில அரசியல் தேர்தல் முடிஞ்சோடனே களம் மாறும் அவர் சொன்ன நோக்கம் என்ன, நான் வரும்பொழுது பிசிகாவை இன்னும் வந்து அடுத்த 2031 வளர்ச்சி உருவாக்க போறேன் அப்படி ஒரு அர்த்தத்தை சொன்னாரு. ஆனால் அண்ணா வந்து நேற்று தேர்தல் அரசியலுக்காக அவர் எப்படி சொல்ற மாதிரி தான் பிஜேபி தமிழ்நாட்டில் வந்துடும் அதுக்காக தன்னை தியாகம் பண்ணலாம். ஆனா ஒரு எம்எல்ஏவா எவ்வளவு பெரிய சீனியர் இருக்கிறவர், தன்னுடைய மகன் இது வரைக்கும் எம்எல்ஏவே ஜெயிச்சதில்லை, ஆனா எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆக்கி ஒரே வருஷம் துணை முதலமைச்சர் ஆக்கி இன்னும் 2 வருஷத்துல முதலமைச்சர் ஆகணும்னு தன்னுடைய மகனுக்காக முக ஸ்டாலின் அவர்கள் உதயநிதிக்காக அரசியலே தெரியாத உதயநிதிக்கு வந்து இவ்வளவு தூரம் சண்டை போடும் பொழுது 40 வருஷமா தலித் சகோதரர்களுக்காக மட்டுமல்ல இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும் பொழுது தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுத்தாங்க. திருமாவளவன் நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, திரு முக ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகன் உதயநிதிக்காக மட்டுமே மாநில அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்றேன். அழுத்தம் சொன்னால் அண்ணனை வந்து சிறுபடுத்துற மாதிரி நான் சொல்லல. ஆனால் ஒரு பெரிய வேண்டுகோளை வச்சு அவரை மாநில அரசியல் திரும்பக்கூடாதுன்னு சொன்னது திரு முக ஸ்டாலின் அவர்கள். திரு உதயநிதி அவர்கள் தனிப்பட்ட முறையில் குறித்து பேசினார். கரெக்டா 4 நாளுக்கு முன்னாடி திரு சபரீஷ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் மீடியாவில் நீங்க வேணா கேட்டு பாருங்க, இல்ல போன் அவரோட போன் எங்க இருந்துச்சுன்னு பார்த்து பாருங்க. சபரீஷ் அவர்கள் 4 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு, சபரீஷ் யாருங்க நான் திருப்பி கேட்கிறேன், முதலமைச்சருடைய மருமகன் ஒரு ஐடி எடுத்துட்டா யாரு ஒரு ஜீரோ, அவரு திரு நம்மளுடைய அண்ணன் தலித் சகோதரிய உரிமையா இருக்கக்கூடிய திருமாவளவனை கூப்பிட்டு பேசுற அளவுக்கு யாரு நீங்களா யாருங்க? சபரீஷ் நீங்களா யாரு? நீங்களா முதல் அரசியல் உங்களுக்கு தெரியுமா, இல்ல அரசியல் அறிவு இருக்கா? தலித் சகோதரர் எதிராக பேசுறது சபரீஷ் யாரு? பேசி முடிச்சிருந்தேன். அப்ப மொத்த குடும்பமும் பேசி அவர் வந்து இன்னைக்கு வந்து தன்னுடைய மாநில அரசியல் இருந்து விலகிறாருன்னா அந்த உணர்வு நான் திரும்பி சொல்றேன். 5 வருஷமா தனி சகோதரருக்கு இந்த அரசு எதுவும் செய்யல, கோயிலுக்குள்ள போகல, கொடியேற்ற முடியல, எதுவும் செய்ய சொல்ல. நாங்க இந்த அரசியல் பண்ணவே இல்லை. ஏன் ஒவ்வொரு தலைவரையும் ஜனநாயகம் இல்லாம அமுக்கிறீங்கிறது மட்டும்தான் கேட்கிறோம். எங்களுடைய குரல்னா எங்க ஆதிக்கம் இருக்கோ, எங்க ஜனநாயகம் இல்லையோ தயவு செஞ்சு நாங்கள் அரசியல் பேசல இல்லை. ஒரு பெரிய தால் லீடர் ஒரு 40 வருஷமா வந்து லீடர் சந்தோஷமா முதல் நாள் அனௌன்ஸ் பண்ணாரா? நீங்க பார்த்துருப்பீங்க மீடியாவை. என்ன காரணம் சொன்னார்,
இப்ப கூட பிடிக்கும்போது என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு எம்எல்ஏ ஆகணும். அந்த ஆசையே 4 நாள்ல மாறுச்சு, 5 நாள்ல மாறுச்சு. அதுவும் டிக்ளேர் பண்ண கேண்டிடேட் அவரே சொல்றாரு, அவர் பிசிகவே கிடையாது, நான் காங்கிரஸ்ல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தேன், காங்கிரஸ்ல இருந்தாங்க, எனக்கு காங்கிரஸ்ல இருந்து எங்களுக்கு அழைப்பு கொடுக்காம திரும்ப டிக்ளேர் பண்ணியிருக்காருன்னா அதுவும் திமுக தான் செஞ்சிச்சு. காங்கிரஸ்ல இருக்க அவருக்கு இளைய பெருமாள் ஐயா மேல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனால் இளைய பெருமாள் ஐயா மகனோட அண்ணன் திருமாண்ணன் மாநில அரசுக்கு திரும்பணுங்கிறது தான் தனி சகோதரருடைய மிகப்பெரிய வேண்டுகோள். அண்ணன் வெளியில இந்த நாள் பேசினாரு, ஓகே. ஆனால் இன்றைக்கு தமிழகத்துல களம் ஓபன் ஆயிருக்கு. திரு உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னா மக்கள் வந்து 1% கூட ஓட்டு பண்ண மாட்டாங்க. அப்ப இன்டைரக்டா எப்படி வந்து துணை முதலமைச்சரா வேட்பாளர் துணை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாங்க இல்லையே. உதயநிதி சாரி வரலாம் வேற தொகுதி போய் நின்றுருக்கலாமே. அதிமுக எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ கோயம்புத்தூர் போய் நின்றுருக்கலாமே, இல்ல டிவிக்கு எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ பெரம்பூர் கூட வந்திருக்கலாமே. தன்னுடைய மகனை உயிரோடு இருக்கும் ஒரு சேஃபான கேம்ல கொண்டு போய் எல்லா கூட்டணி கட்சிகள் தலைவர்களையும் ஒழிச்சு நம்ம முதலமைச்சர் ஆக்கிட்டு போறது மட்டும்தான் அவருடைய கடமை.